ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெட் பேப்பர் 2 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் நம்ம தமிழ் கேள்விகளுக்குரிய ஆன்சர் கீ பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் கொடுக்குற ஆன்சர் தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி டெட்டில் ஆன்சர் கீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? மேக்ஸிமம் நம்மளுக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் நம்மளுக்கு 11th 12th இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் பேப்பர் பொறுத்த வரைக்கும், சரியா, சோஷியல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கொஞ்சம் டஃப் தான். நீங்கள் நல்லா படிக்காமல் இங்கே எக்ஸாம் மேலோட்டமாக நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு தமிழுக்குரிய ஆன்சர் பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. குவிமொட்டு அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் வினைத்தொகையாக இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா இதில் முக்காலமும் வரும். குவிந்த முட்டு, குவியும் முட்டு, குவிகின்ற முட்டு அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ வினைத்தொகை தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க, மூவர் என்ற சொல்லின் சரியான பகுபத அமைப்பு. மூவர்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. மூ கூட்டல் இவ்வு கூட்டல் அர் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைப்பீங்க. பட் தப்பு. மூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு பொருள் கிடையாது. மூன்னா மூப்பு அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடும். மூவர்னா இந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ 3 கூட்டல் இவ்வு கூட்டல் அர் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. கண்டிப்பாக இதுதான் சரியான விடை. 11th பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதில் இந்த இது இருக்கு. மூவர் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தந்தால் அதனை டேஷ் என்பர். ரொம்ப ஈஸியான ஒன்று. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை உருபு மறைந்து வர்றது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ வேற்றுமை தொகை அப்படிங்கிறது சரியான ஒன்றாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக. காக்கன்று. இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். காக்கென்று பொறுத்த வரைக்கும் காக்கவென்று அப்படின்னு சொல்லி வரும். அது தொகுத்தல் விகாரம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? தொகுத்தல் விகாரம். அடுத்தாக கண்ணீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைக்குறையில் வரும். கண்ணீர் அப்படிங்கிறதா வரும். ஆனால் கண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடைக்குறை. அப்போ 4-1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4-1 ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்து உய்முறை பொறுத்த வரைக்கும் எதில் வரும் அப்படின்னு கேட்டால் வினைத்தொகையில் வரும். மெய்முறை பொறுத்த வரைக்கும் என்ன எதில் வரும் அப்படின்னா வேற்றுமை தொகையில் வரும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றிய லுகரம் இது. இதெல்லாம் ரொம்ப லட்டு கொஸ்டின். சரியா? ஈரெழுத்து சொற்களாக அமைகிறது ஒன்று தான் இருக்குது. என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் வருது. உங்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, சீன் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஷீல ஷேர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பீங்க. யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். சரியா? இப்படி நீங்கள் பண்ணது நீங்கள் படித்ததே வேஸ்ட்டாக போகும், கேள்வி ஒழுங்காக பார்க்காம. சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் இங்கே சரியான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்க, பொன்னகர் இலக்கண குறிப்பு தருக. பொன்னகர் பொறுத்த வரைக்கும் பொன்னை உடைய நகர் இல்லைன்னா பொன்னை கொண்ட நகர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பொன்னை அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு வேற்றுமை உருபு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கடல் என்பது என்ன வகை சீர் அப்படின்னு கேட்குறாங்க. நேரசையா, மூவசையா, நிறையசையா, நாலசையா அப்படின்னு சொல்லிட்டு மூவசை நாலசை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரியா? நேரசையா நிறையசையா அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா மூவசை நாலசைலாம் இங்கே வராது. நம்மளுக்கு அசையில் நேரசை நிறையசை மட்டும்தான் இருக்குது. அப்போ கடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், கா குரில் டாவும் குரில். அப்போ இருகுறில் வருது. அடுத்து இருகுறில் ஒற்று வருது. இருகுறில் ஒற்று வருது அப்படின்னா, சரியா, இருகுறில் ஒற்று வருது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நிறையசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இங்கே சரியான விடை. அதாவது கடல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னென்ன சொற்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. நந்தவனம் பெயர், கண் பெயர், திறந்து வினை, நற்றமிழ் பெயர், பூ பெயர், எடுத்து வினை. அப்போ பெயரும் வினையும் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? ஆக்சுவலாக நம்மளுக்கு 11th உள்ள அந்த பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சிருந்தாலே 2 கேள்வி 3 கேள்வி வந்துடும் போல். சரியா? எழுத்து பேர் அப்படிங்கிறதா வரும். ஆனால் உங்கள் மைண்ட் செட் எனக்கு புரியுது. ஏன்டா 6th to 8th படிக்கிறது கேட்குறா, நான் 11th படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. எழுத்து பேர் அப்படிங்கிறது சரியான விடை. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கின்றேன். இத்தொடரில் வரும் ஆகு பெயர் என்ன? ஆகு பெயர் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் கருத்தாவாக பெயர். அண்ணாவெல்லாம் படிக்க முடியாது, அண்ணாவோட கருத்து தான் படிக்க முடியும். ஸோ கருத்தாவாகு பெயர்.
அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பகைவன் என்றாலும் பிரித்து எழுதுக. பகைவன் கூற்றல் என்றாலும் அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், இதெல்லாம் ஈஸி லட்டு கொஸ்டின். ஓகேவா? மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதல்ல வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வராது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, செற்றவர் இலக்கண குறிப்பு என்ன? செற்றவர் வினையாளனின் பெயர். மேக்சிமம் இந்த வருன்னு முடிந்தாலே அது வினையாளனின் பெயர் தான். அடுத்து வந்து பாருங்க, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, ஐந்தறிவு. இதில் வந்து ஏதாவது 2 தெரிஞ்சாலும் நம்மளால் வந்து போட முடியும். ஓரறிவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக தாவரங்கள் வந்து வரும், புல்லும் மரமும் வந்து வரும். அப்போ அதுக்கு வந்து 4வது வந்து கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்போ இது வந்து ஈஸியாக வந்து போடலாம். ஐந்தறிவு பொறுத்த வரைக்கும் பறவை விலங்கு வந்து வரும். சரியா? இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லிடலாம். ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவிற்கான மாத்திரை என்ன? ஆயுத எழுத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அரை மாத்திரை அப்படிங்கிறது வரும். எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை அப்படிங்கிறது வரும். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. தனி சொற்றொடர். இப்போ மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். பாருங்க, மழை கொட்டி இருந்தாலும் இது ஒரு வேலை, இது ஒரு வேலை. அப்போ 2 இது கலந்து வருது. அப்போ இது வந்து கலவையில் வந்து வரும். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தார். 2 விஷயம் வந்து இருக்கு, கலவை. கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதால் குடியிருந்த மக்கள் அமைதியாயினர், கலவை. இதுதான் வந்து வரும். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். காரண சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டால் மரங்கொத்தி. மரங்கொத்தி தான் காரண சிறப்பு பெயர். பறவை பொறுத்த வரைக்கும் காரண பொது பெயர் வந்து வரும். மண் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இடுகுறி பெயர் வந்து வரும். சரியா? இடுகுறி பெயர் வந்து வரும். மரம் பொறுத்த வரைக்கும் இதுவும் இடுகுறி பெயரில் வந்து வரும். இடுகுறி பொது பெயரில் மரம் வந்து வரும். சரியா? அடுத்து வந்து பாருங்க, பிழைத்த வேல் எவ்வகை தொடர்? பிழைத்த எச்சத்தில் வந்து வருது. என்ன எச்சம்? பெயரெச்சம் வந்து வருது. வேல் பின்னால் பெயர் வந்து இருக்குது. அப்போ இது வந்து பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சரியான மரபு தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. கோவிந்தன் சோறு சாப்பிட்டு வராது. சோறு உண்டு பால் குடித்தான் வராது. பால் பருகினான் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? நீயே செய்ன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஏவுறோம். அப்போ ஏவல் விடை வந்து வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனும் அடியில் கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக. அந்த இரு வந்து வருது. அப்போ வினையாளனின் பெயர். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று என்ன? இந்த வல்லினம் எதுலெல்லாம் வந்து மிகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகும். சரியா? வினைத்தொகையில் மிகாது, உண்மை தொகையில் மிகாது, பெயரச்சத்தில் மிகாது. ஆப்ஷன் ஏ தான் இங்கே வந்து சரியான விடை. அடுத்த வந்து பாருங்க, 8 பொருளில் வரும் இடைச்சொல் என்ன? 8 பொருளில் வர்ற இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8 பொருள் ஆக்சுவலாக 2 இது வந்து வரும். ஒன்று உம்மு வந்து வரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓ அப்படிங்கிறது வரும். இங்கே உம் வந்து வரல, ஓ அப்படிங்கிறது வந்துருக்கு. அப்போ ஓ அப்படிங்கிறது தான் சரியான விடை. 53வது கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று என்ன? வினைமுற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஈஸியான ஒன்று தான், வேங்கோல் வினைமுற்று. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, நீள் கூட்டல் உழைப்பு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நீள் உழைப்பு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இது ஈஸியான கேள்வி தான். புறா என்ன பண்ணும் அப்படின்னா, புறா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா குணுகும் அப்படிங்கிறது வரும். சரியா? புறா அப்படிங்கிறது என்ன பண்ணும்? குணுகும். ஓகேவா? கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். அப்போ 1ஆவதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆவது, 2ஆவதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆவது தான். சரியா? அப்போ இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து வரும். சேவல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா கூவும். சரியா? 4 வருது. கூகை குளரும். ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து சரியான விடை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருளில் வர்ற வேற்றுமை என்ன? 2ஆம் வேற்றுமை வந்து வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன? பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பைன். இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி என்ன? பிரிது மொழிதல் அணி. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளது? 126. ஈஸியான ஒன்று தான். உயிர்மெய் அப்படி பொறுத்த வரைக்கும் மெய் 18, நெடில் பொறுத்த வரைக்கும் 7 எழுத்து வந்துருக்கும். இதை நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா இதான் வந்து வரும். சரியா?
ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுவுமே நல்லா படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? மற்ற எல்லாருக்கும் வந்து இது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கண்டிப்பாக மனசில் வந்து என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, ஏடா இவ்வளோ கஷ்டமாக கேட்டானே அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இது வந்து நம்ம டெட் சார்பில், அதாவது டீச்சர்ஸை ஒரு வஞ்சிக்கிற செயல்னே அது கூட சொல்லலாம். சரியா? ஏன் அப்படின்னா காமன் டெட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கேட்டுட்டு ஸ்பெஷல் டெட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து கேட்டு வச்சுக்காங்க. சரி, பரவாயில்ல, நம்ம வந்து ரிசல்ட் வர்றப்போ நம்ம வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.